Hi friends, welcome to Tamil's vlog. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள், அதுக்கான கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். 93.8% வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இது நம்ம முருங்கைக்காடு தான் முன்னாடி நான் உங்களுக்கு காட்டியிருந்திருப்பேன். இதில் வந்து இப்போ கொழுந்தொடிக்கிற வேலை செஞ்சிட்ருக்குறேனுங்க. அதாவது இந்த வீடியோவே வந்து ஒரு 15 டேஸ் செஞ்ச ஒர்க்கெல்லாம் தான் எடுத்து நம்ம வீடியோவை எடிட் பண்ணியிருக்கிறோமுங்க. இது வந்து கொழுந்தொடிக்கிறப்போ எடுத்ததுங்க. இப்போ 10 டேஸ்க்கு மேலேயே ஆச்சுங்க. இந்த செடியை பொறுத்த வரைக்கும் இந்த கொழுந்தொடிக்கிறது ஒரு பெரிய வேலைன்னு வைங்களேன். இதை வந்து இந்த மாதிரி தான் ஒடிக்கணுமுங்க. அப்போ தான் வந்து ரொம்ப ஹைட் போகாமல் இருக்கும். அதுக்காக இப்படி ஒடிச்சு விட்றது. பாருங்கள், இந்த மாதிரி தான் கொழுந்தொடிக்கணும். இது வந்து செடி முருங்கைங்க. அடுத்து நம்ம ஊருக்கு பக்கத்தில் பட்டுத்துறையான் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்க. அங்கே வந்து பெரியம்மாவங்க அடசல் கொண்டு வந்து சாமிக்கு அடசல் போட்டாங்க. அங்கே என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட் நம்ம கொண்டு வர சேவலை கொண்டு போய் சாமிக்கு அறுத்துங்க. அந்த ரத்தத்தையெல்லாம் சாமிக்கு விட்டுட்டு அதை கொண்டுட்டு வந்து திரும்ப அங்கேயே சமையல் செஞ்சுங்க. திரும்ப படையல் கொண்டுட்டு போய் வச்சு சாமி கும்பிட்றதுங்க. இந்த மாதிரி தான் அங்கே வந்து அங்கேயே வந்து அடுப்பெல்லாம் வந்து சும்மா புளி மரம் அந்த மாதிரி மரங்கள் தான் இருக்குதுங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பாறை இருக்குதுங்க. அந்த பாறைகள்லேயே கல்லுக்கு நிறைய கிடக்குது. அதை வச்சு தான் எல்லாருமே அடுப்பு கூட்டி செய்கிறாங்க. நாங்களும் அங்கே போய் அந்த மாதிரி தான் செஞ்சோமுங்க. பெரியம்மா தான் எல்லாமே கொண்டு வந்துருந்தாங்க. நான் சாமி கும்பிட்ற கூட போயிருந்தேனுங்க. போயிட்டு அப்புறம் நானும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி எல்லாம் செஞ்சவங்க. பாரு, தம்பி தான் க்ளீன் பண்ண அப்படிங்க. இந்த மாதிரி பெரியம்மா மிளகு எல்லாமே வீட்லேயே செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம தாளிச்சுட்டு விறகு அடுப்பில் தான் செஞ்சோமுங்க. அப்புறம் எடுத்துகிட்டு போய் சாமிக்கெல்லாம் படைச்சுங்க. நல்லா சாமி கும்பிட்டு வந்துட்டோமுங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு சண்டேலேருந்து விலாக் கண்டினியூ ஆகுதுங்க. இது வந்து சண்டே அன்றைக்கி நாங்கள் வந்து வேறு எதுவும் நான்வெஜ் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டுங்க சாமி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. 48 நாள் பூஜை நடக்குதுங்க. அதனால் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு சரி வெஜ் பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க காளான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு தான் ரெடி ஆகிட்டுனுங்க செய்கிறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சிடலாம் இதுவாக இருந்தால் அப்படின்ட்டுங்க. தோட்டம் போகிறக்குலாம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டுங்க கொஞ்சம் நெய் விட்டுருக்கேனுங்க பாத்திரத்தில். அதாவது குக்கர்லேயே வச்சிட்டேனுங்க. பாருங்கள், இந்த நெய் எதுக்காக விட்றோன்னா கீழே வந்து குக்கர் அடிபிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் விட்டுக்கிறதுங்க. சாப்பாடும் வந்து நல்லா பொழு பொழுன்னு வருங்க. இந்த நெய் வந்து உருகிருச்சுங்க. அடுத்து நம்ம வந்து கல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கிறேனுங்க. பாருங்கள், அடுத்தது வந்து ஒரு பல்லரி வெங்காயம் எடுத்து நான் நறுக்கிட்டேனுங்க. கூட நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2ங்க, பிரியாணி தாளிப்புக்கு தேவையான அந்த பிரிஞ்சி இலைங்க, ஸ்டார் பூங்க, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேனுங்க. இது வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், இதுதான் போடுறோம்ல. அடுத்து பிரியாணிக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வச்சுருக்கிறேனுங்க, எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இடையில வந்து இப்போ நம்ம பல்லரி வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நெய் ஊற்றுனேனுங்க, கடலை நெய் ஊற்றுனேன். அடுத்தது வந்து பிரியாணி தாளிப்புக்கு தேவையான அந்த பிரிஞ்சி இலை, ஸ்டார் பூ, ஏலக்காய் 2 இதெல்லாம் வந்து போட்டேனுங்க. அடுத்து இப்போ வெங்காயத்தை போட்டாச்சு, பல்லரி வெங்காயம். அதுவும் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்கள். அடுத்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க உள்ள. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டது வந்து எப்படி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். அதனுடைய அந்த பச்சை வாசம் ஸ்மெல் போனதுக்கப்புறம் தக்காளி வந்து 2 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேனுங்க. தக்காளி தான் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். தக்காளி வந்து மிக்சியில் கூட அடித்து ஊற்றிருக்கலாம் போட இருக்குதுங்க. ஏன்னா கொஞ்சம் வதங்கறதுக்கு லேட் ஆகுதுங்க, கெட்டியாக இருக்குது. இப்போ வர்ற தக்காளி எல்லாமே இப்படி தான் வருது. பாருங்கள், தக்காளி உள்ளே போட்டாச்சு, வதங்கிட்டு இருக்குதுங்க.
தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. கூட 2 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருந்தேன், அதை மட்டும் உள்ளே போட்டுருக்கணுங்க. அதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும். காரம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. எங்கள் வீட்டில் மிளகாத்தூள் வேண்டியதில்லை, அதனால் நாங்கள் போடலிங்க. கூட வந்து வெஜிடபிள்ஸுங்க, அதாவது கேரட்டு, பீன்ஸு, காளான், இதெல்லாம் நான் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வச்சுருந்தேனுங்க. அதெல்லாம் போட்டுவிட்டேன். அடுத்து மீல் மேக்கர் வந்து கொஞ்சம் வச்சுருந்தேனுங்க. அதுவும் சுடுதண்ணியில் கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு போட்டேனுங்க. அடுத்து அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. கூட கொஞ்சம் தயிர் மட்டும் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கிறேனுங்க. எல்லாம் சேர்த்து ஒன்றா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வேக விடலாமுங்க. அடுத்து வீட்டிலையே புதினா செடி இருக்குதுங்க. மல்லித்தலை இல்லைங்க, அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற புதினா செடி இருக்கிறதே பொரிச்சிட்டு வா பாப்பாட்டு சொல்லங்காட்டி பொரிச்சிட்டு வந்துட்டேன் அப்படிங்க. தண்ணியில் கழுவிட்டு அப்படியே கையிலேயே பிச்சு உள்ளே போட்டாச்சுங்க. போட்டோம்னா நல்லா ஸ்மெல் நல்லா இருக்குமுங்க. பிரியாணி பொறுத்த வரைக்கும் புதினா இலை மல்லி இலை இருந்தால் தான் நல்லா ஸ்மெல் இருக்குமுங்க. நான் கையிலேயே அப்படியே பிச்சு போட்டேனுங்க. பாருங்கள், இது மாதிரி எல்லாம் வதக்கி விட்டாச்சு. அடுத்து வந்து அரிசி ஊற வச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்களா, அதனால் சரி அரிசியை போட்டுகிட்டே தண்ணி ஊற்றிக்கலாம்னு சொல்லிவிட்டு அரிசி எடுத்து உள்ளே போட்டுனுங்க. அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா போதும். ஏன்னா ஏற்கனவே வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துருச்சு இல்லைங்களா, அரிசியும் ரொம்ப நேரம் ஊறிடுச்சு. அதனால் தண்ணி கரெக்டாக அளவாக வச்சுங்க. எல்லாம் கலக்கி விட்டாச்சு, உப்பு போட்டாச்சுங்க. இதில் வந்து கடைசியாக டேஸ்ட் பார்த்துட்டு குக்கர் வந்து மூடி வச்சாச்சுங்க. விசில் வந்தால் பிரியாணி ரெடி ஆயிருங்க. பிரியாணி ரெடியானதை காட்ட முடியலைங்க, தோட்டமாக நேரம் ஆயிடுச்சுன்னு எல்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க. அடுத்து இது பாருங்கள், என்ன சுரக்காயின்னு தெரியல, பார்க்கலான்னு நினச்சிட்டு இருந்தேங்க. அதுவும் கும்பை சுரக்காயை தான் வந்திருக்குதுங்க. நம்ம வீட்டில் ஒரு எலுமிச்சை மரம் இருக்குதுங்க. அந்த எலுமிச்சை மரத்தில் வந்து படர்ந்து பாதி மரத்தையே போட்டு இது ஆக்கிரமிப்பு பண்ணிருச்சுங்க. சரி காய் இருக்குது பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க கத்தி எடுத்துகிட்டு போனால் அந்த காயை வந்து முள் வேறு இருக்குதுங்களா, எலுமிச்சை மரத்தில் நிறைய முள் இருக்கிறதுனால இந்த காயை வந்து பறிக்கவே முடியலைங்க. கடைசி வரைக்கும் கையை உள்ளிட்டு 2 கை உள்ளே போகிற மாதிரி இருக்குங்களா, கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த ஃபோன்லேயே நம்ம வந்து வீடியோ எடுத்ததுனால ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையில் கத்தியை வச்சு அறுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்படியே அறுத்து காயை பிடிக்க முடியலைங்க, அது பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. சரி பரவாயில்ல, எடுத்துகிட்டு வந்து கழுவி சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறுத்து விட்டேனுங்க. இது வந்து தோட்டத்துக்குள்ளே உள்ளே இருந்த செடிங்க. அன்றைக்கி ஒரு தடவை சொல்லியிருப்போம் நாங்கள். அதில் இருந்த காயும் இதே மாதிரி தானுங்க. ஒரு கையில் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையில் அறுத்ததுனால கொஞ்சம் அறுக்கிறதுக்கு சிரமமாக இருந்ததுங்க. பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு கையிலேயே அந்த கத்தியில் மெதுவாக அறுத்துனுங்க. ஏன்னா இல்லைனா காயில் பட்டுருச்சுன்னா அந்த காய் வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆயிரும்ல அப்படின்ட்டு அறுத்து எடுத்துட்டேன். காய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு, கொழுன்னு. இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும்போதே பொரிச்சிடணும்னு சொன்னாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு தெரியல, இது பெருசாகணும்னு விட்டுட்டு கடைசியில் பார்த்தோம்னா ரொம்ப விதையாகிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால் இப்போவெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறப்பவே நம்ம பொரிச்சிட்றதுங்க. அடுத்து தம்பி வந்து ஸ்நாக்ஸ் கேட்டானுங்க. சரி என்ன இருக்குது வீட்லேன்னு பார்த்தா பஜ்ஜி மாவு இருந்துச்சுங்க. சரி ஓகே, வாழைக்காய் வந்து 2 காய் வாங்கிட்டு வந்துங்க பஜ்ஜி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க பஜ்ஜி மாவும் கடலை மாவு கொஞ்சம் 2ஐயும் மிக்ஸ் பண்ணிங்க. பாருங்கள், மாவு இப்படி தான் நான் கரைச்சிட்ருக்குறேனுங்க. கரைச்சிட்டு வாழைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேனுங்க. அதை வந்து எடுத்து போட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் முன்னாடியே இதெல்லாம் கலக்கும் போதே எண்ணெய் அடுப்பில் ஊற்றி வச்சிட்டேனுங்க. வடைச்சட்டியில் எண்ணெய் வந்து சூடாகிட்டு இருக்குது.
மாதிரி மாவு கலந்து வச்சாச்சுங்க. எண்ணெய் அடுப்பில் வந்து சூடாகிட்டு இருக்குது. பாருங்கள், நம்ம எண்ணெய் சூடாகிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு சும்மா ஒரு குட்டியூண்டு எடுத்து உள்ளே போட்டோம்னா அது எண்ணெய் காஞ்சிருச்சு அப்படின்னா உள்ளே போட்டது அப்படியே சொங்கின்னு மேலே வந்துடுமுங்க. அப்போ தான் வந்து தெரிஞ்சுக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சுன்னு. இல்லை எண்ணெய் சூடாகலை அப்படின்னா உள்ளே போட்டது உள்ளேயே இருக்குமுங்க. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு சாதாரண சின்ன குட்டி டிப்ஸுங்க. நான் இது மாதிரி தான் கற்றுக்கிட்டேன். அதனால் நான் இதை சொன்னேனுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஜம்முன்னு பஜ்ஜியை போட்டு எடுத்து சூடாக சாப்பிட்டாச்சுங்க. அதுலேயே அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் பல்லு இல்லை அப்படிங்கிறனால கொஞ்சம் பதமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க, அது ஒரு 4-5 பஜ்ஜி மட்டும் அந்த மாதிரி கொஞ்சம் பதமாக எடுத்தோமுங்க. ரொம்ப நல்லா நம்மளுக்கு சாப்பிட விடுற மாதிரி முருக விடாமல் கொஞ்சம் வெள்ளை படமாக இருக்கும்போதே எடுத்துட்டோமுங்க. இதே மாதிரி எல்லாம் போட்டு எடுத்தாச்சுங்க. கூடவே போட்டுக்கிட்டே 2 சாப்பிட்டாச்சுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். டாட்டா, பை பை, see you.